கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஏன் எல்லா காரியத்தையும் தேவனிடத்துல கேட்டு செய்யணும்? ஏன் தேவன் சொல்றத மட்டும் செய்யணும்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வேதாகமத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. யாரெல்லாம் தேவன் சொல்றத அப்படியே கேட்டாங்களோ, அவங்களுக்கு தேவன் அந்த பரிபூர்ண ஒரு நன்மைய குடுத்தாங்க. யாரெல்லாம் தேவன் சொல்றத கேட்கலையோ, அவங்களுக்கு கடவுள் தன்னுடைய அன்புனால அவங்கள காப்பாத்துனாலும், பின்னாடி நெறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருந்தது. நல்ல ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் தான். ஆபிரகாம் நீங்க பார்த்தீங்கன்னா, தேவன் ஊருங்கிற தேசத்துலேருந்து கூட்டிட்டு வர்றார் கானான் தேசத்துக்கு. கானான் தேசத்துக்கு வந்தாச்சு. வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பஞ்சம். அப்பதான் சேர்றாங்க. சேர்ந்தோன்ன பஞ்சம். அப்படியே ஆபிரகாம் யோசிக்கிறார், என்ன பண்றது? கடவுள் தானே கூட்டிட்டு வந்தாரு. நமக்கு ஏன் இந்த பஞ்சம் அப்படின்னு கேட்டுட்டு, சுத்தி இருக்கிற எல்லா மக்களையும் பார்க்கிறார். பார்த்த உடனே எல்லாரும் என்ன பண்றாங்க? எகிப்து தேசத்துக்கு போறாங்க. ஏன்னா அங்க அப்பா இருக்கு. நம்ம அங்க போய் கொஞ்ச நாள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எகிப்து தேசத்துக்கு கிளம்பி போறார். ஏன்னா எல்லா மக்களும் அதான் பண்றாங்க. சுத்தி இருக்கிற மக்கள்லாம் அதான் பண்றாங்க. யாருமே கடவுள்கிட்ட கேட்கல. ஏன்னா கானான் தேசம் தேவனை அறியாத மக்கள் இருக்கிற தேசம். அந்த தேசத்துக்கு போன உடனே ஆபிரகாம் என்ன பண்றாரு? சுத்தி இருக்கிற மக்களை பார்த்து, நாமளும் என்ன பண்ணலாம்? எகிப்துக்கு போலாம். ஆனா கடவுள் கானான் தேசத்துல தானே இருக்க சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த உந்துதல் அவருக்கு இல்ல. கடவுள்கிட்ட கேட்டுக்கலாம், கடவுளே எனக்கு சாப்பாடு இல்லாம இருக்கு, எனக்கு பஞ்சமா இருக்கு, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கடவுள்கிட்ட கேட்காம இவரா ஒரு டெசிஷன் மேக் பண்றார். அதுதான் ஆபிரகாம் பண்ண பெரிய தப்பு இல்லையா? கடவுள் பஞ்சத்துல நம்மளை காப்பாற்ற மாட்டாராங்க இல்ல. கடவுள் நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாருங்க. நீர் என்னுடையவன் சொல்லியிருக்காரு. அப்படிப்பட்ட தேவன் நம்மளை கை விட்டுருவாராங்க. இந்த கர்த்தரை நம்புறவங்களுக்கு ஒரு வசனம் இருக்கு. நீங்க வாசிங்கன்னா எரேமியா 17:8, அவன் தண்ணீரில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷங்களில் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். சூழ்நிலையில் என்ன இருந்தாலும் சரி, மழை இல்லை, வறட்சி, உஷ்ணம் என்ன இருந்தாலும் என்ன ஆகும்? நம்ம செழிப்பாதான் இருப்போம் இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரை புயபலமாக வச்சிருக்கோம். ஆனா ஆபிரகாம் கடவுள்கிட்ட கேட்காம எகிப்து தேசத்துக்கு போனதுனால அங்க என்ன ஆகுதுன்னா, தன் மனைவியாக சாரால தங்கச்சின்னு சொல்லிட்டாங்க. நினைச்சு பாருங்களேன். ஏன்னா அவர் என்ன சொல்றாரு? என் உயிர் போயிரும், நீ என் மனைவின்னு சொன்னா என் உயிர் போயிரும், என்னை கொன்றுவாங்க, என்னை கொன்று போட்டு உன்னை என்ன பண்ணுவாங்க? பார்வோனுக்கு மனைவியா தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால நீ என்ன பண்ணு, என்ன அண்ணன் சொல்லிடு, நீ தங்கச்சின்னு சொல்லிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்படிதான் சாராலும் சொல்றாங்க இல்ல. ஆபிரகாம் சொன்ன மாதிரியே சொல்றாங்க. சொன்ன உடனே சாரால தூக்கிட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களா? கடவுள் சொல்லாத இடத்துக்கு நம்ம போகும்போது என்ன ஆகுதுன்னா, தன் சொந்த மாம்சமாகிய மனைவிய பார்வோன் இடத்துல கொடுக்க வேண்டிய அந்த அபாத்திரமான நிலைமைக்கு ஆபிரகாம் போயிட்டார். அவருக்கு அந்த எண்ணமே இல்லை. என் மனைவி போறாளே, என் மனைவி கலங்கப்படுத்திடுவாளே, தேவன் எனக்கு ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு, என் மூலியமாய் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லியிருக்கிறாரு, நான் ஒரு பெரிய ஜாதியாக்குன்னு சொல்லியிருக்காரு. சாரால